குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் புக்கில் 6th சாப்டரில் 13th எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ் கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏ பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் ஏ. ஓகேவா, அதை எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்கதை எடுத்துகிறோம். எடுத்ததை பார்த்தா காஸ் கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏன்னு இருக்குது. அதை பார்க்க எப்படி இருக்குன்னா, a cube minus b cube equal to a minus b a square plus b square plus ab அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதுகிற மாதிரி இருக்குது. அடுத்தது a cube plus b cube மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதுனா a cube plus b cube ஸோ a plus bன்னு எழுதிக்கிறோம். a square plus b square மைனஸ் ஏபி அப்படின்னு எழுதிக்கிறோம். ஃபார்முலா ஈஸியாக மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இதன் அடிப்படையில் அதை விரிச்சு எழுதுகிறோம். ஸோ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடுது. மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ. இதுவும் கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆனதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்குன்னா, காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ இருக்குது. இருந்தால் இதோட வேல்யூ வந்து 1 இதோட வேல்யூ 1 ஆயிடுது. ஸோ 1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் 1 மைனஸ் காஸ் ஏ சைன் ஏன்னு ஆயிடுது. ஸோ இதை உள்ளே விட்டு பெருக்கிறப்ப -1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏன்னு ஆயிடுது. ஸோ இந்த -1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிடுது. 2 காஸ் ஏ சைன் ஏன்னு வருது. ஸோ யூ ப்ரூவ் த ஆன்சர். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.